ப்ளீஸ் சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். நன்றி. அதிமுக அதனுடைய முன்னாள் முதலமைச்சர், முன்னாள் எதிர்க்கட்சி தலைவர் அடிப்படை உண்மை தெரியாம ஆர்எஸ்எஸ் லாங்குவேஜை பேசுறது ரொம்ப அதிர்ச்சிகரமா இருக்குது. கோயில்கள் எப்படி அரசு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டன, அதனுடைய நிர்வாகம் எப்படி இன்னைக்கு சீர்படுத்தப்பட்டிருக்கு, அதுல பிரச்சனைகள் இருக்குது. ஆனா அது ஏன் கொண்டு வரப்பட்டது என்ற எந்த வரலாறும் தெரியாம 150 ஆண்டு காலமா மணி ஐயா, சர்ச்சிலும் மசூதியிலும் ஜாதி பாகுபாடு, ஊழல் இரண்டுமே இருக்கின்றது. அதை மட்டும் அரசு கையில் எடுப்பதில்லையே ஏன்? அங்கு மூக்கை நுழைப்பதில்லையே ஏன்? மதச்சார்பின்மை பற்றி வாய்களிய பேசும் தாங்கள் ஒரு பெண் பிற பிரிவு கிறிஸ்தவத்தை சேர்ந்தவர் என்பதால் அந்த பிரிவினர் ஒரு பிணத்தை கூட இந்த பெண்ணை புதைப்பதற்கு இடம் கொடுக்க மறுத்தார்கள். அதை தாங்கள் எப்போதாவது பேசியது உண்டா? இதை மணி ஐயா இந்த பாகுபாட்டை மணி ஐயா எந்த கிறிஸ்துவத்துவாவில் சேர்க்கின்றீர்கள்? சும்மா இந்துத்துவா மதவாதம் என்று எதை பெற்றுக்கொண்டு தாங்கள் இப்படி பேசுகின்றீர்கள்? இந்துக்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இதுபோல் இந்து மதத்திற்கெதிராக பேச, இந்து மதத்தை அழிப்பதற்கு பலர் தமிழ்நாட்டில் கிளம்பியுள்ளனர். நாம் தான் விழிப்புடன் இருக்க வேண்டும்.